Framing of Indian Constitution. First Indian Constitution எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 26 நவம்பர் 1949. அதை எப்போ இஃபெக்டிவ் அதாவது நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து ஜான்வரி 26 1950. அப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் 395 ஆர்டிகிள்ஸ் 8 ஷெடியூல்ஸ் வந்து இருந்திருக்கு. எப்போது 1950 நடைமுறைக்கு கொண்டு வந்தப்போ. அடுத்து ஃப்ரேமிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணினது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் ஃப்ரேம்டு பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து கேபினட் மிஷன் 1946. கேபினட் மிஷன் பிளான் 1946 படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டோட்டலாக ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் எடுத்திருக்கிறாங்க. எக்ஸாக்டாக என்னென்னா 2 years 11 months 18 days வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது மொத்தம் 11 செஷன்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 165 days வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டிஸ்கஷன் மட்டும் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி யாரெல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா மொத்த ப்ரொவின்ஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்க வந்து 389 வந்து டோட்டல். இந்த டோட்டல் என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து இருக்கும்போது இருந்த மெம்பர்ஸுடைய கவுண்ட்டு. பட்டு 1947 பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் பாகிஸ்தானோடு சேர்த்து ஒரு 90 முஸ்லீம் மக்களும் வந்து அந்த தலைவர்கள் வந்து அந்த பக்கம் போயிட்டதுனால இந்த 389ங்கிறது 299 மெம்பர்ஸாக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவில் இருந்த இந்தியன் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் அப்போ இருந்த தலைவர்கள் வந்து 299 பேர் இருந்து இத்தனை நாட்கள் வேலை செஞ்சு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேபினட் மிஷன் என்ன பண்ணினாங்க அப்படின்றது தான் இதில் வந்து World War II முடிஞ்ச பிறகு யூரோப் வந்து ஒரு 3 பேரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்காண்டி. ஸோ அந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர், இவங்க 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து இவங்க குழுவோடைய சேர்ந்து எப்படி இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம உருவாக்க போகிறோன்றதை டிஸ்கஸ்